ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வெள்ளை அறிக்கையில் வந்து 5 வருஷம் தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. இதில் வந்து இவங்க 2001லேருந்து எடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் பேக்கில் இந்த 5 இயர்ஸாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு. நமக்கு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவுங்கிற விவரங்கள் புரிஞ்சுது. ஆனால் அதில் பற்றாக்குறைங்கிறது தான் தெரிஞ்சதே தவிர, பற்றாக்குறை கூடிட்டே வந்திருக்குன்னு தெரிஞ்சதே தவிர, அது முறைகேடு நடந்ததான்னு தெரியல. அதாவது அந்த பவர் பாயிண்ட் பர்சன்டேஜில் 39 பக்கம் அவர் பேசும்போது அதில் வந்து பற்றாக்குறை இருக்குங்கிற ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2,47,000 கோடி கடன் இருக்குங்கிற சொல்லியிருக்காரு. அதுவும் ஏற்கனவே 3 லட்சம் கோடி கடன் நம்ம சொல்லியிருந்தோம். 2,47 தெரிய வந்திருக்கு. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே தெரிஞ்சது. எது புதுசுன்னா பிரசன்டேஷனின் போது அவர் பேசுனது. முறைகேடு நடந்திருக்கு, பார்ட்டி ஃபண்டு வாங்கினாங்க, டெண்டருக்கு காசு வாங்கினாங்க, ஆள் நியமனத்துக்கு காசு வாங்கினாங்க, எவ்வளோ ஆள் நியமிக்கப்பட்டிருக்குங்கிற கணக்கே கிடையாது, எவ்வளோ தற்காலிக ஊழியர் இருக்காங்கன்னே தெரியாது, இதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியும், பாதி வேலை பண்ணவே இல்லை, இப்படியே தான் சுற்றிருச்சு. அப்போ திரு நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளை அவர் தான் நிரூபிக்கிறார். அவர் வந்து முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்கன்னு பதிவு பண்ணுறார் ஆஸ் ஏ மினிஸ்டர் ஆன் ரெக்கார்ட். அப்போ அதற்கு தொடர்பில் உள்ளவர்களை வழக்கு தொடுத்து அவர்களை வந்து நீதியின் முன் நிறுத்தணும். அது செய்வாரான்னு பார்க்கணும்.